ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் டீ போடுற சமயத்தில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை விட கம்மியாக தாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஆகும். இதில் நம்ம எந்த விதமான சுகரும் வந்து சேர்த்த போகிறது கிடையாது, டீப் ஃப்ரையும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. பழுத்த வாழைப்பழம் வந்து நான் 4 எடுத்திருக்கேன். இதுதான் இந்த ரெசிபிக்கு வந்துட்டு ஸ்வீட் கொடுக்க போகிறது. ஸோ பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பிளெண்டரில் வந்துட்டு போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தான் புதுசாக வந்துட்டு நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா இதில் வந்து மைதா மாவு வந்து நீங்கள் சேர்த்தும் போது உங்களுக்கு கட்டி விழுந்துடும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மைதா மாவு கொட்டி நீங்கள் வந்து மிக்சிலேயே வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஈஸியாக கலக்க வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சே பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு மிக்சிங் பவுலில் வந்து இதை சேர்த்திடுறேன். 4 பழுத்த வாழைப்பழத்துக்கு வந்துட்டு 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துக்கிறேன். இந்த ஸ்வீட் வந்துட்டு நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப மைதா மாவில் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கிறிஸ்பினஸ்க்காக நான் வந்துட்டு ரவை வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இல்லை நீங்கள் பச்சரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இப்போ இதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரை தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 4 வாழைப்பழம் வந்து வேண்டாம், 1லேருந்து 1.5 வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க. மைதா மாவும் ரவையும் அதே அளவு தான் எடுத்துக்கணும். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க, 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. அந்த மிக்சர் வந்துட்டு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வாழைப்பழம் நிறைய சேர்த்திட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப இழுத்துரும். இப்போ இதை வந்து நம்ம வந்து தோசைக்கல்லையும் வந்துட்டு பேன் கேக் மாதிரி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா பனியார கல்லில் வந்து ஊற்றி எடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றி எடுத்துடலாம். பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது நீங்கள் நெய்யே வந்துட்டு போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, சீக்கிரமாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். இதில் வந்து சுகர் வந்து சேர்த்தவே இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப நல்லது தான். நம்ம வந்து கோல்டு பிடிக்குமோ அப்படின்னா நம்ம நினைக்க தேவையில்லை. இந்த லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதை இந்த மாவு கலவையிலேயே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏலக்காய் வந்து சேர்த்திக்கலாம், ஏலக்காய் பொடி வந்து சேர்த்திக்கோங்க. அப்புறம் வந்துட்டு தேங்காய் பூ வந்துட்டு போடலாம். தேங்காய் வந்துட்டு பீஸ் பண்ணி கட் பண்ணியும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து தோசைக்கல்லையும் வந்துட்டு ஊற்றலாம், ஈஸியாக வந்துட்டு ரெடி ஆகிடும். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இளம் தேங்காவாக கூட சேர்த்திக்கலாம். இல்லை ஒரு 2-3 டேஸ் நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முத்துன தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தேங்காய் நீங்கள் வந்து சேர்த்தி கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இது வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதையே வந்துட்டு பேன் கேக் மாதிரி நம்ம ஊற்றி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே வந்து நம்ம தேங்காய் பூவும் சேர்த்திக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் கீ தான் சேர்த்திருக்கேன். லேசாக அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப மெலிசாலாம் நம்ம வந்து ஊற்ற முடியாது, மெலிசா ஊற்றினா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. தேங்காய் பூ சேர்த்தியாச்சு.
தேங்காய் பூ வந்து லைட்டாக இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் மாவு கலவையோடவே நீங்கள் கலந்து விட்டுறலாம். இன்னொரு பேட்ச் வந்து பக்கத்துலேயே ஊற்றிக்கலாம். தேங்காய் பூ மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இதோட நீங்கள் வந்து நட்ஸ் வந்துட்டு சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது வந்து நல்லா வந்துட்டு 2 பக்கமும் நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸோ அப்படி இல்லைன்னா நட்ஸு சாக்லேட் சிரப் கூட நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைக்கு ரொம்ப டேஸ்ட்டி, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இதில் வந்து எந்த விதமான சுகரும் நம்ம சேர்த்த கிடையாது. அதே மாதிரி டீப் ஃப்ரையும் பண்ண கிடையாது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.